ஷோவும் அவனுடைய நண்பர்களும் எக்ஸோனுக்கு திரும்பி போயிருக்காங்க. அங்க டீமெக்ஸ் மெம்பர்களால அச்சுறுத்தப்பட்டிருக்காங்க. இன்னும் ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் தேடி இம்பீரியல் தீவுக்கு கிளம்பிட்டாங்க. இங்க அவங்களுக்கு எதிரிகள் இருக்கிறதுனால இன்னும் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டி இருக்கு. தி டெம்படேஷன் ஆஃப் காபோ. வாவ், இந்த இடம் இங்க இருந்து பார்க்கிறதுக்கு எவ்வளவு அற்புதமா இருக்குல்ல. சரிப்பா, இன்னைக்கு ராத்திரி நம்ம எல்லாரும் இங்கே தங்கிடலானே. இங்கே இருக்கணுமா? ஆனா இன்னும் ராத்திரி ஆகலையே. வெளிச்சம் இருக்கும்போதே நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடலாம்ல. நாம அந்த மலையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா மலைக்கு பக்கத்துல போயிடலாம்ல. நம்ம பாதுகாப்புக்காக நம்ம இன்னைக்கு ராத்திரி இங்கதான் தங்கி ஆகணும். வேணும்னா நாளைக்கு காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு போயிடலாம். இதான் நல்லதுன்னு தோணுது. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீ இப்ப பைக் ஓட்டிட்டு போக போறியா? ஆமா, அப்படியே ஒரு ரைடு போய் இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். எனக்கு என்னமோ இங்க ஏதாவது ஒரு எம்டிபி ட்ராக் இருக்குன்னு தோணுது. அதான் இரு, நானும் உன் கூட வரேன். நீ போக கூடாது. நீ எம்டிபில ஏறினாலே ஆளே மாறிடுற. அது நல்லது இல்ல. ஏன் இப்படி பண்றீங்க? நான் ஷோட ஒரு ரைடு போய் ஆகணும். வாவ், இந்த இடம் சூப்பரா இருக்கு. இந்த பாதையும் காட்டை நோக்கி தான் போகுதுன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு ட்ராக்ல தான் நம்ம ரேஸ் பண்ணணும். 24 மணி நேரமும் வண்டி ஓட்டுறத பத்தி ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இதை தவிர உனக்கு வேற எதுவுமே தோணாதா? என்னது? ஒருவேளை டீமெக்ஸ்ல இருந்து யாராவது வந்திருப்பாங்களா? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க எப்படி இருக்கீங்க? புது பைக்ல சந்தோஷமா ரைடு போலான்னு வந்திருக்கீங்களா? செய்ஜியும் மென்டாரோவுமா? உங்க 2 பேருக்கும் என்ன வேணும்? எதுக்காக இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? காபி கிட்ட இருந்து உங்களுக்காக ஒரு லெட்டர் கொண்டு வந்திருக்கோம். என்னது இது? அன்புள்ள ஷோ யமாட்டோ, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். அத உன்கிட்ட தனியா தான் சொல்லணும். உன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இத சொல்லாத. இப்படிக்கு காபு. அவன் கேட்டுக்கிட்டாங்கிறதுக்காக நீ மட்டும் தனியா போய் அவனை பார்க்காத. அவன் ஏதோ தப்பா யோசிக்கிறான். அது மட்டும் நல்லா தெரியுது. நீ சொல்றதும் சரிதான். நல்ல வேளை நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டியே. இப்ப நீ அங்க போலல்ல, இப்பதான் நீ கொஞ்சம் நிதானமா யோசிக்கிற. இல்ல, நான் அங்க போக தான் போறேன். என்ன சொல்? கேபு கைப்பட எழுதி அவன் தனிப்பட்ட முறையில என்ன கூப்பிட்டுருக்கான். நான் அங்க போலனா அப்புறம் தப்பாயிடும்ல. அதனாலதான் சொல்றேன். உனக்கு என்னப்பா ஆச்சு? காபு நமக்கு செஞ்ச கெடுதல்களை எல்லாம் நீ அதுக்குள்ள மறந்துட்டியா? எந்த தைரியத்துல நீ அவனை தனியா போய் சந்திப்ப? ஷோ, வா போலாம். எங்க அரசர் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. உனக்காக நாங்க விருந்து கூட தயார் பண்ணி வச்சிருக்கோம். ஏம்பா, இன்னும் எவ்வளவு தூரம்பா நம்ம போய் ஆகணும்? இன்னும் கொஞ்ச தூரம் தான்பா, கவலைப்படாத. எங்கள் அரசரே, ஷோ யமாட்டோ உங்களை பார்க்க வந்திருக்காரு. பாருங்களே. என்ன அரசனா? நீ வந்ததுக்கு நன்றி ஷோ. ரொம்ப சந்தோஷப்படுறேன். உன்னை பார்த்ததுலயே சந்தோஷம். உன் கூட தனிமையில பேசணும்னு நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன வேடிக்கை? எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. என்னப்பா இவ்வளவு வச்சிருக்க? எனக்கு பிடிச்சதெல்லாம் இதுல இருக்கு. உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. சாப்பிடுங்க. எனக்கு என்ன தயக்கா? இதா நாம முதல்ல ஒன்னா தானே இருந்தோம் ஷோ. ஒரே ஸ்கூலுக்கு போனோம். ஆரம்பத்துல நம்ம 2 பேரும் சேர்ந்து எம்டிவியை ஓட்டணும். ஆமா, அதுக்கு என்ன? அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்காக என்ன இங்க வர சொன்ன? அட பொறுமையா இருப்பா. என்ன அவசரம்? சீரியஸான விஷயங்களை அப்புறமா பேசலாம். முதல்ல நீ சந்தோஷமா சாப்பிடு. ஓ, அப்படியா சொல்ற? நீ எதுக்கு தயங்குறன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் உனக்கு நிறைய கெடுதல் பண்ணியிருக்கேன். அது உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த கெடுதலும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது சூப்பரா இருக்கு. உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு சாப்பாடை சாப்பிட்டு நான் ரொம்ப நாள் ஆச்சு. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? உன்னோட வீடு மாதிரி நினைச்சுக்கிட்டு சாப்பிடு. கேப் இப்ப ரொம்ப மாறிட்ட மாதிரி தெரியுது. அதோட ரொம்ப நல்லவனாவும் இருக்கா. அவங்க 2 பேரும் போய் ரொம்ப நேரம் ஆச்சே. எங்க போயிருப்பாங்க? அதான் எனக்கு தெரியல. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. ஏதாவது புது ட்ராக் அவன் கண்டுபிடிச்சிருப்பான். அதுல வண்டி ஓட்டிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு எம்டிபி 1 இருந்தா போதும். வேற எதுவுமே இந்த உலகத்துல தேவையில்லை. ஷோ இங்க இல்லையா? டைகர்,
இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க எக்ஸிட்டில ஒரு பிரச்சனையும் இல்லையே. இல்ல, இப்போதைக்கு அது அமைதியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம டீமெக்ஸ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லது, கேட்கவே சந்தோஷமா இருக்கு. யூகி உங்களுக்கு ஒரு தகவல் சொல்ல சொன்னாங்க. ஓ, இதுல எழுதி கொடுத்திருக்காங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க காபுவை இந்த ஏரியால எங்கேயாவது பாத்தீங்களா? காபுவா? இல்லையே, எக்ஸிட்டில இருந்து வந்ததுக்கு அப்புறம் நாங்க யாருமே அவனை பார்க்கவே இல்ல. அப்படியா? அவனும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் இங்க தான் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அவங்கிட்ட பேசி ஆகணும், அதனால தான் கேட்டேன். சாயங்காலத்துக்குள்ள திரும்பவும் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்குள்ள இந்த காபுவை தேடி கண்டுபிடிச்சு பேசி ஆகணும். வரேன். என்னமோ தெரியல, டைகர் காபுவை பத்தி ரொம்ப கவலைப்படுறாரு. கவலைப்படாம வேற என்ன செய்வாரு? ஏன்னா அவரோட தம்பி அந்த அளவுக்கு கேட்ட பையன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இன்னும் என்ன இருந்தாலும் கொண்டு வாங்க, எல்லாத்தையும் சாப்பிட நான் தயாரா இருக்கேன். இவ்வளவு சின்னோண்டு இருந்துகிட்டு இவ்வளவு அதிகமா சாப்பிடுது. அப்புறம் நம்ம கிட்ட வேற எந்த சாப்பாடும் இல்லையே. 2 பேர் இருங்க, வேற ஏதாவது இருந்தா நாங்க போய் கொண்டு வரோம். ஏதாவது நூடுல்ஸ் மாதிரி இருந்தா கூட கொண்டு வாங்கப்பா, நான் சாப்பிடுறேன். சொல்லு காபு, ஏதோ பேசணும். நீ என்ன? அங்க பாரு, கீழே இருக்கிற அந்த நகரத்தை பத்தி என்ன நினைக்கிற? அது ஒரு சின்ன நகரம் தான், ஆனா என்னோட புது அடித்தளத்துக்கு அது போதும். என்ன புது அடித்தளமா? ஆமா, எக்ஸோனை நான் மறுபடியும் ஆட்சி செய்யலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் ஷோ யமாட்டோ, நீ என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ சரின்னு சொன்னா உன்னை வைஸ் பிரசிடென்டா ஆக்கிடுறேன். இதுக்கு நீ என்ன சொல்ற? காபு, போயம் ஒரு சின்ன ஆந்தைய நாம எதுக்காக கவனிக்கணும்? ஒரு பறவைக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. என்னப்பா இங்க என்ன நடக்குது? அதை தெரிஞ்சுக்கணுமா? இந்த டீமெக்ஸ் தான் இந்த டவுனுக்கு இன்சார்ஜ். என்னுடைய பேர் ஸ்பாய். அப்புறம் என் பேரு வெப். எப்படி இருக்கு? இப்ப நம்ம என்ன செய்யறது? காபு வேற இல்ல, நாம 4 பேர் மட்டும் தான் இருக்கோம். நீங்க அங்கேயே இருங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. எங்க நகரத்துல பிரச்சனை பண்ண நாங்க விட மாட்டோம். எங்களை எதிர்த்து எங்க பேச்ச கேட்காத ஆளுங்களா நீங்க? அவங்கள போய் புடிங்க. ரொம்ப சீக்கிரமா வேலை முடிஞ்சிருச்சு. எப்படி விழுந்து கிடக்குறாங்க? இவங்க பயங்கரமானவங்களா இருக்காங்க. நாம பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். என்ன பண்றது? வாங்க நம்ம வேகமா போய் அரசர் கிட்ட சொல்லிடலாம். யாருக்கிட்ட போய் சொல்ல போறீங்க? எனக்கு என்னமோ இவங்கள பார்த்தா சந்தேகமா இருக்கு. இந்த பசங்களை இழுத்துட்டு வாங்க. என்ன எல்லாரும் இப்படி பிடிச்சிட்டு போறாங்க? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன வைஸ் பிரசிடென்ட் ஆக போறியா? விளையாடுறியா இல்ல நீ நிஜமா தான் சொல்றியா? உண்மையா தான் சொல்றேன். ஏன்னா நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா நம்மள யாராலையும் தடுக்க முடியாது. என்னால இதை நம்பவே முடியல. உனக்கு ஏன் இந்த மாதிரியான யோசனைகள்லாம் வருது? இது வரைக்கும் நடந்ததுல இருந்து நீ எதுவுமே கத்துக்கலையா என்ன? நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஆனா நீ என்ன கத்துக்கிட்டேன்னு சொல்லு ஷோ. ஒரே ஒரு வினாடி யோசிச்சு பாரு. இதுதான் அந்த எக்ஸோன். நீ மட்டும் ஒரு நல்ல எம்டிவி ரைடரா இருந்தா உன்னால நிறைய சாதிக்க முடியும். உன்னால எங்க வேணாலும் போக முடியும். இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? என்னோட பிளடி ஃபேங்கை எடுத்துக்கிட்டு மறைஞ்சிட போறேன். என்னை யாரு எதிர்த்தாலும் அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. இப்படிதான் நம்ம சக்தியை திரட்டணும். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்கான திறமை என்கிட்ட இருக்கு. யாருடைய அதிகாரமும் என்ன எதுவும் செய்யாது. அப்புறம் எனக்கு ஏத்த மாதிரி இந்த உலகத்தை நான் அமைச்சுப்பேன். ஓ, இதான் ஆசையா? இதுக்காக தான் நீ எல்லாருக்கும் கெடுதல் செஞ்சுட்டு இருக்கியா? என்னை பார்த்து 4 பேர் பயப்படுறாங்கன்னா அதுக்கு காரணம் நான் இல்ல. பலமானவங்களுக்கு முன்னாடி பலவீனமானவங்க பணிஞ்சு போறதுல ஒரு தப்போ இல்ல. எனக்கு என்ன சொன்ன? நான் புத்திசாலித்தனமான சக்தி வாய்ந்தவன். நான் கிடைக்க எல்லாரும் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். பாய மூடு. நீ எக்ஸோன் ஆட்சி செய்யணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் டீம் எக்ஸையே அழிக்கணும்னு ஆசைப்படுற, அப்படிதானே? அப்படின்னா உன் கூட என்னால சேரவே முடியாது. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? முடியாதுன்னு சொல்றியா? ஆமா, உனக்கு என்னாச்சு? ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற? நீ என்ன ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு என்ன இங்க கூப்பிட்டு தான் இது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை. நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ என் பக்கம் இல்லைன்னா நீ என் எதிரி. அதனால முதல்ல உன்னதான் அழிக்கணும்.
முடிஞ்சா செஞ்சுக்கோ. நமக்கு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அரசரே, பெரிய பிரச்சனை. டீம் எக்ஸ் இப்போ நகரத்துக்குள்ள புகுந்துட்டாங்க. என்ன சொன்ன? உள்ளூர் பாதுகாப்புக்காக இருந்த போலீஸ்காரங்களெல்லாம் அவங்க அடிச்சிட்டாங்க. அப்புறம் என் கூட இருந்த நம்ம ஆட்களையும் இழுத்துட்டு போயிட்டாங்க. இதுல ரொம்ப தப்பு. உடனே போய் நாம மட்டும் அவங்களை காப்பாத்தலனா அதுக்கப்புறம் எல்லாருமே டார்க் எம்ப்ளமுக்கு அடிமை ஆயிடுவாங்க. சரி விடு, போனா போகட்டும், அவங்க எனக்கு தேவையில்லை. இப்போதைக்கு என்னால எதுவும் செய்ய முடியாது. என்னோட அரசாங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நான் வேற ஒரு நகரத்தை தேர்ந்தெடுத்துக்கிறேன். அரசரை என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. உன் கூட இருக்கிறவங்களுக்கு எதுவும் செய்யாம நீ இப்படியே பாப்பறியா? டீம் எக்ஸ் எவ்வளவு மோசமானவங்கன்னு உனக்கு தெரியும்ல, அதனால நான் வேற இடத்த பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம், உன் ஃப்ரெண்ட்ஸை கூட நீ காப்பாத்த போறது இல்லையா? இப்பதான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே தேவையில்லைன்னு சொன்னேன்ல, அது மட்டும் இல்ல அவங்க பலவீனமானவங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சரி நான் கிளம்புறேன். போகாதீங்க, பாக்காமோ முதல்ல அழுவுறத நிறுத்து. நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் ஃப்ரெண்ட்ஸை நான் காப்பாத்துறேன். உண்மையாவா சொல்றேன்? இப்ப நான் உன்னதான் நம்பி இருக்கேன். பூசுகே, நம்ம ஆளுங்க கிட்ட போய் என்ன நடந்ததுன்னு உடனே சொல்லு. காபு மட்டும் வந்தா உங்க எல்லாரோட கதையை முடிஞ்சு போயிடும். அவன் வந்து உங்க எல்லாரையும் பந்து ஆடிடுவான். வாய மூடுங்க. நீங்க மட்டும் வாய மூடிக்கிட்டு சும்மா இல்லனா தொடர்ந்து அடி வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. இந்த பசங்க எல்லாம் பயந்தாங்கோலி பசங்களா இருக்காங்க. ஏய், இதுதான் அந்த பிளாட்டினம் எம்பளம். இங்க எதுக்காக வந்த? இவங்க எல்லாம் ரொம்ப ஆபத்தானவங்க, தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டியே. என்ன நீ மட்டும் வர? நம்ம அரசர் இங்க வரலையா? அது வந்து நான் எப்படி சொல்றது, நம்மளோட அரசர் நம்மள கை விட்டுட்டு போயிட்டாரு. அவர் எங்க போனாருன்னு தெரியல, ஆனா போயிட்டாரு. சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றேன். காபு எதுக்காக இப்படி பண்ணா? காபு நம்மள விட்டுட்டு போற ஆளே கிடையாது. நான் சொல்றதை கேளுங்க, நான் உன்ன விளையாட்டுக்கு சொல்லல, அவர் உண்மையிலேயே ஓடி போயிட்டாரு. எனக்கு அந்த பிளாட்டினம் எம்பளம் வேணும். எனக்கும் அது தேவை. ஆமா, இவங்க எல்லாம் யாரு? ரொம்ப ரொம்ப கெட்டவங்க. அந்த பிளாட்டினம் எம்பளம் எங்களுக்கு சொந்தமாக போகுது. டைகா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இப்ப அந்த காபுவை தேடி சுத்திக்கிட்டு இருக்கேன். டீம் எக்ஸ் சேர்ந்தவங்க இங்க வந்தாங்கன்னு கேள்விப்பட்டு உடனே வந்துட்டேன். நீ என் வழியில எல்லாம் குறுக்கிடாத. இவனும் மத்தவங்கள மாதிரி பலவீனமானவன் தான். ஆனா இவனே வந்து நம்ம கிட்ட மாட்டிக்க. இவனை இனிமே விடக்கூடாது. ஏய் டைகா, என்னாச்சு? அவன் இனி எழுந்திருக்க மாட்டான். அடுத்து உன் எம்பளத்தை நான் எடுக்க போறேன். இடாட்டன் பேட்டில்ல என்ன தோக்கடிச்சாதான் உன்னால அந்த எம்பளத்தை எடுக்க முடியும். உனக்கு தைரியம் இருந்தா என் கூட ரேஸ் பண்ணி ஜெயிச்சு அந்த எம்பளத்தை எடுத்துட்டு போ. இல்லனா உனக்கு எதுவும் கிடைக்காது. சரி, இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். இந்த நகரத்துல இருக்கிற மெயின் ரோட் வழியா அந்த பக்கம் நாம போகலாம். நகரம் முடியிற இடம் தான் ஃபினிஷ் லைன். இது ஒரு டீம் பேட்ல இருக்க போகுது. ஒரு டீமுக்கு 2 பேர் இருக்கலாம். ஃபினிஷ் லைனை எந்த டீம் முதல்ல தொடுதோ அதுதான் ஜெயிச்ச டீம். சொல்றது புரியுதா? ரொம்ப தெளிவா புரியுது. எங்க டீம்ல நாங்க 2 பேர் இருந்துக்கிறோம். அப்புறம் உங்க டீம்ல யார் வரா? நான் இவனோட பார்ட்னரா இருக்கேன். என்ன பெல்லட்ரியா டைகா? ஏற்கனவே உனக்கு அடிபட்டிருக்கு, இன்னும் அடிபடணும்னு ஆசைப்படுறியா? நீ நல்லா தான் ஓட்டுவ, ஆனாலும் இவங்களை தனியா உன்னால சமாளிக்க முடியாது. கவலைப்படாத டைகா. அப்படின்னா எங்க 2 பேருக்கும் போட்டியா நீ மட்டும் தான் வரப்போறியா? இது தைரியமா இல்ல முட்டாள்தனமா? உனக்கு பிடிச்ச யார வேணா உன்னோட டீம்ல நீ சேர்த்துக்கலாம். வேணும்னா நகரத்துக்குள்ள போய் யாரையாவது கெஞ்சி கூப்பிடு. இங்க பாரு, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க நிப்பேன். தேங்க்ஸ். That's it, let's go. பறக்க தயாரா இரு ஃப்ளேம் கைசர்.
ஜெயிப்போங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை எப்படியாவது உண்மையாக்கி காட்ட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. கிடாடன் கோ! நீ நல்லா தான் ஓட்டுற, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ எங்களை ஜெயிச்சிருவேன்னு கனவு கூட காணாத. இப்ப பாரு, இது என்ன செய்வ? ஆபத்துன்றது அந்த பொண்ணுகிட்ட மட்டும் கிடையாது. என்னது இது? ஜாக்கிரதையா ஓட்டு. ரோட்டை முடிச்சு பேருனே கல்ல ஏமல ஏறியா? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. என்ன நடக்குது? அவன் நம்மள முந்திக்கிட்டு போயிட்டு இருக்கா. ஏதாவது செய்ய. நான் சொல்றத கவனமா கேளு. நான் ஜம்ப்னு சொல்லும் போது நீ ஜம்ப் பண்ணு. என்ன புரிஞ்சுதா? எனக்கு என்னது? இதுல நீ ஜெயிக்கணும்னா நான் சொல்றத கேளு. நீ இப்ப எதை நிரூபிக்கணும்னு பாக்குற? எதையும் விவரமா சொல்றதுக்கு இப்ப எனக்கு நேரம் இல்ல. சரி, நான் செய்றேன். இப்போ ஜம்ப் பண்ணு. ஓகே. இதோ பாரு. கிடாடன் ஜம்ப். என்ன இது? நாம எங்க இருக்கோம்? இங்க என்ன நடந்தது? செல்லம், ஏதோ நம்ம தப்பு செஞ்ச மாதிரி தோணுது. என்ன நடந்ததுங்க? தெரியல, ஆனா எனக்கு அப்படிதான் தோணுது. ஆனா ஏதோ தப்பா நடந்ததுன்னு மட்டும் தெரியுது. என்ன மன்னிச்சிடு. நல்ல வேளை நமக்கு ஒண்ணும் ஆகல. போயிடே. யாரும் என் கிட்ட வராதீங்க. என் நோக்கத்தை தப்பா நினைக்காதீங்க. என் கைக்குள்ள நீங்க இருக்கணுன்றதுக்காக தான் உங்களை நான் காப்பாத்தினேன். ஏன்னா ஏதோ ஒண்ணுக்கு நீங்க பயன்படுவீங்க. என்ன அவ்வளவுதானா? இந்த வார்த்தைகளை கேட்கும் போது எனக்கு என்னவோ ஆகுது. ஆமா, எனக்கும் தான். உனக்கு ரொம்ப நன்றி கேபு. நீ மட்டும் எனக்கு உதவி பண்ணனா இந்த ரேஸ்ல கண்டிப்பா என்னால ஜெயிச்சிருக்க முடியாது. உனக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் எனக்கு துளி கூட கிடையாது. உன் பேச்சினால என்னை எந்த விதத்திலையும் மாத்திட முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் இந்த காபுசாமா ஜீமா திரும்பவும் இந்த எக்ஸோனுக்கு அரசனா வருவான். ஓ, இங்க பாரு தம்பி, இன்னைக்கு நீ ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிட்ட. எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களாம் ரொம்ப அட்டகாசமா வண்டி ஓட்டுறீங்க. உங்க உதவிக்கு நன்றி. இங்க ஓட்டது பார்க்கிறதுக்கு நல்லா இருந்தது. என்னது? நிறுத்துங்க நிறுத்துங்க. நன்றி சொல்றதெல்லாம் நிறுத்துங்க. எல்லாரும் இங்க இருந்து போங்க. எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க. இந்த பரண்டாவனால தாங்கிக்க முடியல. இவ்வளவு வெக்கப்படுவார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏய், நீங்களும் சொல்றீங்களா? எல்லாருமே இந்த பசங்களை எதுல சேர்த்துக்கிறதுனே தெரியல. ஒன்னு சொல்லவா? நீ வேணா பாத்துட்டே இரு. இன்னும் கொஞ்ச நாளே நான் கேபு கூட ஒரு பெரிய ரேஸ் பண்ண போறேன். உனக்கு ஒண்ணும் ஆகலையே. டீமெக்ஸ் எங்க போனாங்க? பா, எப்ப வரீங்க பாரு. நீங்க வரதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. எபிசோட முடிய போகுது. என்னது? ஆமா, ஒரு நல்ல ரேஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. நானும் கேபுவும் சேர்ந்து ஒரு செம்மையான ரேஸ் பண்ணோம் தெரியுமா? நீயும் காபுவும் சேர்ந்தா? காபுவும் ஷோவும் ஒன்னா சேர்ந்ததுனால இந்த சின்ன நகரத்துக்கு அமைதியை கொண்டு வந்தாங்க.
ஃப்ளேம் கைசரும் பிளடி ஃபாங்கும் ஒன்னா சேரதுக்கான சந்தர்ப்பம் ஏதாவது இருக்கா? எக்ஸோவனுடைய எதிர்காலத்தை காப்பாத்த போற ஷோவும் அவனுடைய நண்பர்களுடைய பயணமும் தொடரும். தடைகள் ஏற்படும் போது இதை பயன்படுத்தி ரேஸை தொடரலாம். ஜம்ப் ஆங்கிள வச்சு ஜம்ப் பண்ற ஹைட்டை கால்குலேட் பண்ணணும். ஹேண்டில் பேரை எவ்வளவு தூக்குறமோ அவ்வளவு ஹைட் போகலாம். ஐஎம்ஓ இம்பீரியல் டிராகன்ல ஒரு ரேஸ வச்சு பாவம் கடைசியில தோத்து போயிடுறான். அவன் ஒரு அழகான பெண்ணை சந்திக்கிறான். அந்த நேரம் பார்த்து கோயே வந்து அந்த பெண்ணை தூக்கிட்டு போயிடுறான். அந்த பொண்ணு பேரு கீகோ, கோயேவோட தங்கதான். இப்படி தவறா புரிஞ்சுக்கிட்டதுனால கோயவும் ஐஎம்ஓவும் ஒரு இடாட்டன் பேட்டில் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய எதிரிங்க இவங்களுக்கு எதிராக திட்டம் போடுறாங்க. இடாட்டன் ஜம்பில் அடுத்து வருவது இம்பீரியல் டிராகனுக்கும் 7 ரோசஸுக்கும் போட்டி.